செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பல்கலைக்கழகத்தில் ஜூனியர் மாணவர்களை கடுமையாக தாக்கி ராகிங்கில் ஈடுபட்ட 4 சீனியர் மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த ராகிங் கலாச்சாரத்திற்கு தீர்வு என்ன என நாமக்கல் மக்களிடம் எமது செய்தியாளர் ஸ்ரீதர் எழுப்பிய கேள்விக்கு அவர்கள் அளித்த பதிலை பார்க்கலாம். சிறியவர்கள் பெரியவர்கள் அந்த மாதிரி எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே அவங்கள நம்ம ஏற்படுத்தக்கூடாது. இப்ப புதுசா கல்லூரியில ஜாயின் பண்றாங்க. இதுக்கு முன்னால் படிச்ச மாணவர்கள் எல்லாமே நான் தான் பெரியவங்க, நீங்க எல்லாம் சின்னவங்க, நீங்க எங்களுக்கு சேவை செய்யணும், அடிமைதனமா எங்களுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு இந்த காலகட்டத்துல செயல்பட்டு நடந்து வந்தது. அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம எல்லா மாணவர்களும் சமம் அப்படின்ட்டு புதுசா வந்த மாணவர்களை நம்ம உற்சாகமா வரவேற்கணும். அவங்கள அடிமைத்தனமா நம்ம பயன்படுத்தவே கூடாது. இந்த மாதிரி நம்ம ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்டனை எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஆழ்மனதில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அவங்க அந்த தவறு செய்ய மாட்டாங்க. சக மனுஷரை நம்ம கூட பழகிற நண்பர்கள் மாதிரி நம்ம எப்பயும் போல நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கீழே இருந்தே கொண்டு வரணும். வரக்கூடிய மாணவர்களுக்கு வரவேற்க நிகழ்ச்சி நடத்தணும். இந்த மாதிரி நாங்களாம் முடிச்சு வந்திருக்கோம், நீங்க இப்பதான் உள்ள வரீங்க, நீங்க எந்த பதட்டும் பட வேண்டியதில்லை, ஏதாவது சந்தேகமா இருந்தா எங்களை கேளுங்க, படிப்பு சம்பந்தமா விளையாட்டு சம்பந்தமா எது உங்களுக்கு டவுட்டா இருந்தா கேளுங்க. அந்த ஒவ்வொரு கல்லூரியும் இந்த மாதிரி நிகழ்ச்சி வச்சு நடத்தினீங்கன்னாக்கா ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நிறுத்துங்க. அழகான முறையில் சின்ன சின்ன ஒரு விளையாட்டு செய்வீங்களா அது செஞ்சுங்க. அவளை தாக்குதல் நடத்துறது, ரத்தம் சிந்து வரைக்கும் கொண்டு போறது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அவனை சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா எந்த காலேஜ்லையும் படிக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கனாலே பிரச்சனை முடியும். அவனை அடுத்த ஸ்டூடெண்ட் அதை பண்ண மாட்டான். எல்லார் முன்னிலையும் இந்த மாதிரி உனக்கு இனிமேல் எந்த ஸ்கூல்லையும் எந்த இதுலையுமே காலேஜ்லையுமே உனக்கு படிக்க தகுதி இல்லை அவனு எழுதி சர்டிஃபிகேட் மார்க் பண்ணி கொடுத்துட்டா யாரும் அந்த தப்பை அடுத்தது இன்னொரு டைம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க. கல்லூரிகளில் நடக்கும் ரேகிங் கலாச்சாரத்திற்கு தீர்வு என்ன என்பது குறித்து நாமக்கல் மக்கள் சொன்ன கருத்தை நாம் பார்த்தோம். தந்தி டிவி செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து ஸ்ரீதர். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.